Hello and welcome to Banu's Corner. இன்னைக்கு சுவையான ரிச்சான ஒரு ஸ்வீட் ரெசிபி பாதாம் பர்ஃபியோட தான் வந்திருக்கேன். இதை நம்ம பாதாம் கட்லின்னு கூட சொல்லுவோம். பாரம்பரியமா முழு பாதாம ஊற வச்சு தோல் அகத்தி அரைச்சு தான் இந்த பர்ஃபியை செய்வாங்க. ஆனா இன்னைக்கு கடையில ரெடிமேடா கிடைக்கிற ஆல்மண்ட் ஃப்ளவர் வச்சு தான் இந்த பாதாம் கட்லிய சுலபமா செய்ய போறோம். இந்த பாதாம் பர்ஃபியை பர்ஃபெக்டா செய்யறதுக்கு பல முக்கியமான நுணுக்கமான செய்முறைகளை விரிவா சொல்லி காட்டியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க பர்ஃபி செய்தா எல்லாரையும் நீங்க அசத்திடலாம். நான் அடிக்கடி இந்த ஸ்வீட்டை பூஜைகளுக்கு செஞ்சிடுவேன். ஏன்னா நெய் அதிகமா தேவைப்படாது. சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்துல சாஃப்டா அருமையா கடையில கிடைக்கிற மாதிரியே இருக்கிற பாதாம் கட்லிய நம்ம செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேவையான பொருட்களும் அளவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள் blanched almond flower தான் இதுக்கு பயன்படுத்த போறோம். இந்த காஸ்கோல வாங்கியிருக்கேன். அப்புறம் சர்க்கரை, அளவான தண்ணி, பால், நெய். முதல்ல ஆல்மண்ட் மீல், ஆல்மண்ட் ஃப்ளவர்னு ரெண்டு வகையா கடையில கிடைக்கும். நம்ம ஆல்மண்ட் ஃப்ளவர் தான் பயன்படுத்த போறோம் இந்த ரெசிபிக்கு. ஆல்மண்ட் ஃப்ளவருங்கிறது தோல் எடுத்த பாதாம ரொம்ப நைஸா மாவு மாதிரி ஒரு லைட் கிரீம் கலர்ல இந்த மாதிரி இருக்கும். நான் இதை காஸ்கோல வாங்கினேன். ஆல்மண்ட் மீலுங்கிறது முழு பாதாம அரைச்சி எடுப்பாங்க. அது கொஞ்சம் பரப்பரான டார்க் மண் கலர்ல இருக்கும். நம்ம இந்த blanched ஆல்மண்ட் ஃப்ளவர் தான் பயன்படுத்த போறோம் இந்த ரெசிபிக்கு. இந்த தகவல் பிகினர்ஸ்க்கு. இந்த பாதாம் பர்ஃபியை நம்ம கவுண்டர்லயே போடலாம். ஆனால் நான் ஒரு தட்டு மேல வச்சுதான் செய்ய போறேன். முதல்ல நம்ம 2 பார்ச்மெண்ட் பேப்பர்ல ஒரு பக்கம் நெய் தடவி தயார் செஞ்சு வைக்கணும். ஒரு பேப்பர்ல நெய் தடவிட்டேன், அதை எடுத்துட்டு இன்னொரு பேப்பர்லயும் நம்ம நெய் தடவிடலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பட்டர் பேப்பர். நீங்க பட்டர் பேப்பரை யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒட்டிட்டே வரும், அதனால அதை பயன்படுத்தாதீங்க. நீங்க பார்ச்மெண்ட் பேப்பர் தான் எடுக்கணும். இனி பாதாம் கட்லியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான்ஸ்டிக் பேன் இதுக்கு வசதியா இருக்கும். நம்ம கிண்டுறதுக்கு ஓரம் ஒட்டாம அழகா வரும். அதனால ஒரு நான்ஸ்டிக் பேனே எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்ல பேனை சூடு பண்ணிட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணீரையும் விட்டுடலாம். சர்க்கரை கரைஞ்சு நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு சர்க்கரை பாகை நம்ம கொண்டு வரணும். சர்க்கரை பாகு கரைஞ்ச அப்புறம் நம்ம சர்க்கரை பாகை கொதிக்க விட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் இந்த மாதிரி கம்பி பதத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஆல்மண்ட் ஃப்ளவரை சேர்க்கணும். சர்க்கரை பாகுக்கு கம்பி பதம் வந்த பிறகு அடுப்பை மிதமா வச்சிடுங்க. ஒரு மீடியம் லோ சரியா இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமா தூவி விட்டு கட்டி தட்டாத வகையில சேர்த்து கிளறிட்டே வாங்க. ஆல்மண்ட் ஃப்ளவர் சர்க்கரை பாகுல சுலபமா ஒன்று சேர்ந்துடும். மிதமான சூட்ல ஒரு 7-9 நிமிஷம் கிளறணும். கலவை கொதி வந்ததும் நம்ம பாலையும் சேர்த்துடலாம். பால் சேர்க்கறது கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பர்ஃபிக்கு. கைவிடாம நீங்க கிளறிட்டே வாங்க. நேரம் ஆக ஆக நம்ம கலவை கெட்டி ஆயிட்டே வரும். ஓரத்துலலாம் ஒட்டிட்டு கிளறதுக்கு சிரமமா இருக்கும். அப்போ நீங்க ஒரு ஸ்பூன் நெய்யை சுத்தி விட்டீங்கன்னா கிளறதுக்கு சுலபமா இருக்கும். ஓரத்துல ஒட்டிட்டு இருக்கிற கலவை எல்லாம் இலகி வந்துடும். மறுபடியும் கை விடாம கிளறிட்டே வரணும். ஓரம் ஒட்டாம திரும்பி வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நீங்க அடுப்பை அணைச்சிடுங்க. அப்புறம் கொஞ்சமா கலவையை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால எடுத்துக்கோங்க. நல்ல சூடா இருக்கும். அதனால ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெய் தடவுன விரலால நீங்க எடுத்து பாருங்க. ஒட்டாம வரணும். இந்த மாதிரி ஒட்டாம உருண்டை பிடிக்க வந்ததுன்னா பதம் சரியா இருக்குன்னு அர்த்தம்.
அப்புறம் நம்ம அப்படியே கலவையை கொண்டு போய் தயார் செஞ்சிருக்கிற பார்ச்மெண்ட் பேப்பர்ல கொட்டிடலாம். கலவை ரொம்ப சூடா ஒரு ஒற்ற பதத்துல தான் இன்னும் இருக்கும். அத கையால தொட முடியாது. ஒரு சிலிகான் ஸ்பாச்சுலாவை தான் நம்ம உபயோகப்படுத்தணும். அந்த ஸ்பாச்சுலாவை கொண்டு கலவைய எல்லா பக்கமும் திருப்பி விடும்போது அது சாஃப்ட் ஆகி ஆறவும் செய்யும், ஒட்டாம வரும். கலவை இப்போ ஓரளவு ஆறி நம்மளுக்கு வேண்டிய பதத்துக்கு வந்துருச்சு. கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம பர்ஃபி வந்துருச்சு. அதனால அதுக்கு மேல நம்ம நெய் தடவுன இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு மூடிட்டு அப்புறம் உருட்டுக்கட்டையால சமமா நம்மளுக்கு வேண்டிய திக்னஸ்க்கு நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மேல இருக்கிற பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துட்டு உங்களுக்கு எடிபிள் சில்வர் பேப்பர் இருந்ததுன்னா நெய் தடவிட்டு அதை ஒட்டிடலாம். எடிபிள் சில்வர் ஃபாயில் போட்டா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இனி இளஞ்சூட்டா இருக்கும் போதே உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல சதுரமாவோ இல்லைன்னா டைமண்டாவோ வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு. டெக்ஸ்டரும் சரி டேஸ்டும் சரி ரொம்ப அருமையா இருந்தது. கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு. நான் எந்த விதமான ஃப்ளேவரிங்கும் ஆட் பண்ணலை. ஏலக்காவோ குங்குமப்பூவோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா இந்த பாதாமோட நேச்சுரல் ஃப்ளேவரே ரொம்ப அருமையா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பாதாம் பர்ஃபி ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் பண்டிகைகளுக்கும் இதை செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.